பரிகார ஸ்தலங்கள் நிகழ்ச்சியிலே இப்பொழுது நாம் நட்சத்திரங்களின் ஆலயங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அனுஷ நட்சத்திரத்திற்கு உரிய மகிழ மரம் தலவிருட்சமாக உள்ள ஆலயங்கள் ஒரு சிலவற்றை தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதிலே திருக்கண்ணமங்கை என்னும் ஒரு பெருமாள் கோவிலை பற்றி நேற்றைய தினம் சொல்ல ஆரம்பித்திருக்கிறேன். அதன் தொடர்ச்சி இப்பொழுது திருக்கண்ணமங்கை. சோழ நாட்டு திருப்பதிகள், சோழ நாட்டு திவ்ய தேசம் 40, அதிலே திருக்கண்ணமங்கை ஒன்று. பக்தவத்சல பெருமாள் என்று திருநின்ற ஊரிலும் பெருமாளுக்கு திருநாமம். அதே திருநாமத்துடன் இங்கும் பெருமாள் இருக்கிறார். திருமங்கை ஆழ்வார் இங்கு வந்து பாடும்போது அவருக்கு திருநின்ற ஊர் பெருமாளுடைய நினைவும் வருகிறது. அதையும் அதிலே குறிப்பிடுகிறார். நின்ற ஊர் நித்திலனோ என்று அதில் ஒரு வரியை சேர்த்துறார். ஏன்னா திருநின்ற ஊர் பெருமாள் வந்து திருமங்கை ஆழ்வார துரத்தின் வந்து என்ன பாடுன்னு சொல்லி கேட்டு கடைசியில கடல்மல்லை தலசமயத்தில் வந்து பாடும்போது அந்த பக்தவத்சல பெருமாளையும் பாடுறார். பிராட்டி சுதா தாயார் திருநின்ற ஊரில் இருக்கும்போது அவர் மட்டும் மாமல்லபுரம் வந்து கடல் மல்லையிலே வந்து என்னை பாடித்தான், என்னையே அங்கே பாடாமல் வந்துட்டேன்னு சொல்லி துரத்தின்னு வந்து பாட வைக்கிறார் திருமங்கையை. அந்த ஞாபகம் வந்துடுறதுனால இந்த தலத்துக்கு வந்து இங்கே பாசுரம் பாடும் பொழுது திருநின்ற ஊர் ஞாபகமும் திருமங்கை ஆழ்வாருக்கு வருவதிலே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. திருமங்கை ஆழ்வாரின் அழகான ஒரு அந்த தமிழ் நடை இருக்கிறதே, அது ஒரு ரசித்து சுவைக்கத்தக்கது. தமிழ் மொழியின் அழகை ரசிக்க வேண்டுமென்றால் 4000 திவ்ய பிரபந்தத்தை அவசியம் அனைவரும் படிக்க வேண்டும். தமிழ் மொழியின் அழகு எங்கே இருக்கிறது என்றால் அந்த திவ்ய பிரபந்தத்திலே இருக்கிறது, திருப்புகழ் சந்தத்திலே இருக்கிறது, தமிழ் பக்தி இலக்கியத்திலே இருக்கக்கூடிய சுவை அலாதியானது. அதில் இந்த தலத்தை பற்றி எல்லாம் பாடும்போது என்ன அழகான வர்ணனைகள், என்ன அழகான ஒரு இயற்கை காட்சிகளை அவர் வர்ணிக்கும் அழகு. இது இயற்கை எழில் மிக்க ஒரு ஊராக இது விளங்குகிறது. இந்த திருக்கண்ணமங்கைங்கிறது எப்படின்னா வெட்டாரும் ஓடம்போக்கியும் இருபுறமும் மாலைகள் போல வரும். காவிரி ஆற்றின் கிளை ஆறுகள், ட்ரிபியூட்டரிஸ், வெட்டாறு ஒன்று, ஓடம்போக்கி ஒன்று. அந்த 2 நதிகளும் ஒரு இடத்துல வந்து இப்படி ஒரு ஆர்டின் ஷேப்பில் அப்படி பிரியும். இதயம் படம் வரையும்ல, காதலோட சிம்பிளாக சொல்கிறாங்களே, இப்போ அந்த ஆர்டின் ஷேப்பில் அது வரும். அந்த டிஸ்ட்ரிக்ட் போய் அந்த மேப் ஏதாவது இருந்ததுன்னா வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓடம்போக்கியும் வெட்டாரும் அழகாக மாலை போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாலை சுற்றி மாலையோ, மாலை திருமாலை, அந்த பெருமாளை மால் அப்படின்னா மகாவிஷ்ணுன்னு அர்த்தம். மாலையே சுற்றுகின்ற மாலை போல அழகாக அந்த காவிரி இருபுறமும் இந்த ஊரை இடையிலே ஒரு தீவு போலாக்கி விடுகிறது. எப்படி ஸ்ரீரங்கத்தை நாம் வர்ணிக்கிறோமோ, காவிரி ஆற்றின் இடையிலே ஏற்பட்ட ஒரு தீவு போல அழகாக இருக்கிறது என்று நாம் சொல்கிறோமோ, அதே போல இந்த திருக்கண்ணமங்கைக்கும் அந்த பெருமை உண்டு. திருக்கண்ணமங்கையிலே கருடாழ்வார் ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த பெருமாள் வந்து அப்படியே அமிர்தம் கடைஞ்ச இடத்துல இருந்து திருப்பார்கடல்ல இருந்து அந்த தாயார் எழுந்தருளி நேரம் இங்கே வந்துடுறாங்க. தாயாரை தேடிக்கொண்டு பெருமாளும் இங்கே வந்து விடுகிறார். பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமணம் நடைபெற்ற இடம், திருமாலுக்கும் அலைமகளுக்கும் திருமணம் நடைபெற்ற இடம் இது. ஆக இது ஒரு மங்களகரமான ஒரு க்ஷேத்திரம், சர்வமங்கள க்ஷேத்திரமாக இது விளங்குகிறது. 7 விதமான சிறப்பம்சங்கள் கொண்ட ஒரு தலமாகவும் இது விளங்குகிறது. இத்தலத்திலே நிறைய சிறப்புகள் எல்லாம் இருக்கின்றன. உத்பல விமானம் என்பது தலத்து விமானம். அபிஷேக வல்லித்தாயாரும் பக்தவத்சல பெருமாளுக்கும் மேலே இருக்கின்ற உத்பல விமானம் என்பது முக்கியமான ஒரு விமானம். பெருமாளுடைய திருமேனி இருக்கிறதே, அது மிக பெரியது. பிரம்மாண்டமான திருமேனி உள்ள திவ்ய தேசங்கள் மிக சில. அதிலே திருக்கண்ணமங்கையும் ஒன்று. பெருமாள் திருவுருவத்தின் உயரம் 14 அடி, 14 ஃபீட் ஹைட். அந்த விக்கிரகம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவுருவத்தோடு பெருமாள் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். இத்தலத்திலே பட்சிராஜன் சன்னதி என்று சொல்வார்கள் கருடாழ்வார் சன்னதியை. பட்சிராஜன் என்றால் கருடாழ்வார். கருடாழ்வாருக்கு இங்கே ஞாயிற்றுக்கிழமை திருமஞ்சனம் நடக்கும், அபிஷேகம் நடக்கும். அமிர்த கலசம் நைவேத்தியம் செய்வது இங்கே ரொம்ப விசேஷம். ஒரு சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு. ஆனால் அது இனிப்பு, காரம், லேசாக கொஞ்சம் ஏதோ புளி மாதிரி கொஞ்சம் கலந்துருப்பாங்க. அது எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு டேஸ்ட். திருப்பதி போனால் எப்படி லட்டு ரொம்ப முக்கியமோ, அந்த மாதிரி திருக்கண்ணமங்கை போனால் அந்த அமிர்த கலச பிரசாதம் வாங்கி சாப்பிடணும். ராத்திரி இங்கே ஒரு தத்தியோண்ணம் கொடுப்பான், ரொம்ப நல்லா இருக்கும். தத்தியோண்ணம் வந்து அந்த கோயிலில் ரொம்ப விசேஷம். அது ராத்திரி தான் கிடைக்கும். அர்த்தஜாம பூஜை போது தத்தியோண்ண பிரசாதம் கொடுப்பான். இந்த பட்சிராஜன் என்னும் கருடாழ்வாருக்கு அமிர்த கலச நைவேத்தியம் செய்து வழிபட்டால் நாகதோஷம் விலகும். ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்குன்னு வச்சுங்க, ராகு கேதுனால தோஷம்
அதனால திருமண தடை, அதனால கல்யாணம் ஆக மாட்டேங்குது, 7 கேது இருக்கு, அதனால கல்யாணம் ஆகலை, லேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதேனும் ராகு கேதுவால் தோஷம் இருந்தாலோ அல்லது நாகதோஷத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ, ஜாதகத்தில் நாகதோஷம் இருந்தாலோ திருக்கண்ண மங்கை போய் அங்கே இருக்கிற கருடாழ்வாரை வழிபட்டால் நாகதோஷம் நிவர்த்தி ஆகும். பொதுவாகவே நாகதோஷத்துக்கு ரொம்ப பெஸ்ட் ரெமெடி எதுன்னா கருட தண்டகம் படிப்பதும் கருட பஞ்சாசத் படிப்பதும் தான். இந்த தலத்திலே சுவாமி தேசிகனுடைய சன்னதியும் இருக்கிறது, சுவாமி நிகமாந்த தேசிகனுடைய சன்னதியும் இருக்கிறது. தென்கலை பூஜை முறையில் இருக்கின்ற பாஞ்சராத்திர ஐதீகப்படி பூஜை நடைபெறுகின்ற ஒரு கோவில்தான். இருந்தாலும் இங்கே முதல் பிரகாரத்திலே நாதமுனிகளின் சன்னதியும், 2வது பிரகாரத்திலே சுவாமி தேசிகனுடைய சன்னதியும் இருக்கிறது. சுவாமி தேசிகன் சன்னதிக்கு வருடத்தில் ஒரு நாள் இந்த திருவிழா காலத்திலே பெருமாள் எழுந்தருள பண்ணி தேசிகன் சன்னதிக்கு வரும்பொழுது அங்கே வடகலை வைணவர்கள் பெருமாளை வரவேற்று அவர்களுக்கு மரியாதை செய்யப்படும். சடாரி பிறகு சாத்தப்படும், சுவாமிக்கும் சுவாமி தேசிகனுக்கு சடாரி சாத்தப்படும். இந்த ஒரு உற்சவத்தை மட்டும் வடகலையர்கள் செய்து வருகின்றனர். இதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. இத்தலத்திலே இன்னும் ரொம்ப விசேஷமான ஒரு சமாச்சாரம் என்னென்னா, அந்த தேன்கூடு ஒன்று, அதை பற்றி நாளைய நிகழ்ச்சியிலே சொல்கிறேன். இன்றைய தினம் உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.